வெல்கம் டு தமிழ்கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட்வொர்க்ஸ் சர்ஃபேஸ் டிசைன் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷீட் மெட்டல் அண்ட் ஃபியூச்சருக்கான டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ சர்ஃபேஸ் டூல் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ட்ரூட் கமாண்டை தான் பார்க்க போகிறோம். சர்ஃபேஸில் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரூடட் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட் இஸ் த சர்ஃபேஸ் திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் திக்னஸ் வந்து இன்ஃபினிட்டி திக்னஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்மளோட லைன் என்ன வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ அதனால தான் இன்ஃபினிட்டி திக்னஸ், அதாவது திக்னஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். லைக் இப்போ எக்ஸ்ட்ரூட் கமாண்ட்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிளேனில் நீங்கள் ஸ்கெச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ ஃப்ரண்ட் பிளைனை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டேரெக்டாக ஸ்ப்ளைன் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வித்தவுட் கன்ஸ்ட்ரைன்ட் ட்ரா பண்ணியிருக்கேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு இருக்கு. என்ன டைரக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். டைரக்ஷன் 2 கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே லைக் இங்கே இருக்கிற ஆப்ஷன் ஃப்ரம் அண்ட் டைரக்ஷன் 1, டைரக்ஷன் 2, இங்கே இருக்கிற அப் டு வெக்டர்ஸ், அப் டு சர்ஃபேஸ், ஆப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ், அப் டு பாடி, மிட் பிளேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற கமாண்டில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னா, மறுபடியும் இதை வந்து கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் போகும். ஸோ அதனால் வந்து அந்த இதுவை நான் கம்மி பண்ணுறதுக்காக நீங்கள் உங்களுக்கு இதை பற்றியான டீட்டெயில்ஸ், அதாவது அப் டு வெக்டர் சர்ஃபேஸ், இதை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பாஸ் ஆர் பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் இதுவும் எக்ஸ்ட்ரூட் ஆக போகுது. பட் இது வந்து இன்ஃபினிட்டி திக்னஸில் எக்ஸ்ட்ரூட் ஆகும். அது வந்து சாலிடில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்காது. இப்போ மிட் பிளைனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரக்ஷன் 2 வந்து இருக்காது. ரெண்டு பக்கமும் ஈவன் டைமென்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு இருக்கு. கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட். ஸோ டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன டைரக்ஷன் வேணுனாலும் நீங்கள் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து மிட் பிளேன் கொடுத்ததுனால ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் எனக்கு வந்து டிராஃப்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சம் இன்க்ளினேஷன் உங்களுக்கு 12 டிகிரி வந்து கிரியேட் ஆயிருக்கு. லைக் இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். அகைன் இந்த ஸ்கெட்சை வந்து எடிட் கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபைலை டெலிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிராஃப்டை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆர் பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக வந்து உங்களால் வரைஞ்சிக்க முடியும். இப்போ சர்ஃபேஸ் கமாண்ட்குள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த ஸ்கெட்ச் தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொடுத்த உடனே உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் 1 டைரக்ஷனில் இருக்குது, 2 டைரக்ஷனில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்டு எண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் இருக்குது. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கேப்டு எண்டாக கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேப்டு எண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஓப்பன் சைடு வந்து நல்லா க்ளோஸ் பண்ண முடியும். அதுதான் கேப்டு எண்ட்ஸ். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து அகைன் எடிட். இது வந்து ரெக்டாங்கிள்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படின்ற கமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேப்டு எண்ட்ஸ் வந்து எனேபிள் ஆகும். இப்போ வந்து டிராஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா டிராஃப்ட் அவுட்வர்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இது மாதிரி அவுட்வர்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதில் பாருங்க இங்கே இருந்தது சின்னதாக இருந்தது வந்து பெருசாக மாறிடுச்சு, இது வந்து சின்னதாக மாறிடுச்சு. இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லை. டிராஃப்ட் ஆங்கிள் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ ஈஸியாக நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். டைரக்ஷன் 2 அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான டைரக்ஷனை எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் இது மாதிரி இதுக்கும் நீங்கள் கேப்டு எண்ட்ஸ் வேணும் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கேப்டு எண்ட்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கேப்டு எண்ட்ஸ் அதாவது க்ளோஸ் ஆகிடும். தென் டிராஃப்ட் ஆங்கிள் வேணுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களால் ஈஸியாக எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஓகே கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து டிராஃப்ட் ஆங்கிள் அண்ட் கேப்டு எண்ட்ஸ். ஸோ அந்த கமாண்ட்ஸு. தென் அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செலக்டட் கவுண்டர்ஸ். ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அகைன் இந்த ஸ்கெட்சை வந்து ரைட் கிளிக் கொடுத்து எடிட் அப்படின்ற ப்ரொஃபைல் போயிருக்கேன். சாரி எடிட்குள்ளே போயிருக்கேன். இப்போ ஸ்ப்ளைன் ஆர் சர்க்கிள் எது வேணாலும் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே. ஸோ எக்ஸிஸ்ட் ஸ்கெட்ச் 2 ஆர் ஸ்கெச்சஸ் வந்து ஒரே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணியிருக்கேன், அதாவது ப்ரொஃபைல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ப்ரொஃபைல் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணால் ரெக்டாங்கிள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. லைக் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்டட் கவுண்டர்ஸ்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எந்த ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்றத இண்டிவிஜுவலாக நீங்கள் தரலாம். இல்லை எனக்கு இன்னரில் இருக்கிறதா வேணும், அவுட்டரில் இருக்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல்ஸை நீங்கள் செலக்டடாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான்
செலக்டட் கவுண்டர்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபைல் மட்டும் தான் எனக்கு தேவை, மற்ற ரிமைனிங் இருக்கிறது எதுவும் நம்மளுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம செலக்டட் கவுண்டர்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். சேம் ஆல்ரெடி நம்ம பண்ணுற எல்லா கமெண்ட்ஸும் இதில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மிட் பிளேன், பிஹைண்ட், ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் செலக்டட் கவுண்டர்ஸ். உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல்ஸை இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரூடட் சர்ஃபேஸ் கமாண்ட். இங்கே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற கமாண்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு புரியும். அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு இண்டிவிஜுவல் வீடியோ ஒரு 20 minutes வீடியோவை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.